இப்போது கோதுமை கேசரி பண்ண போகிறேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து தன்தெரஸ் லக்ஷ்மி பூஜை, குபேர பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அந்த ரவையை வந்து ஆல்ரெடி நான் வறுத்து தான், மறுபடியும் கொஞ்சம் கீழே வறுக்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சமாக போட்டு அப்புறமா மறுபடியும் போடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நட்ஸ் தேவையோ இந்த நட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி, கிரேப்ஸு, இந்த பூசணி விதை இதெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னா அதனால் இப்போ வந்து கேசரியில் அது போடுறேன். இதை போட்டுட்டு இதில் 1 கப்பு வந்து நான் ரவை எடுத்துருக்கேன். சம்பா கோதுமை ரவை வறுத்தது தான். இதையும் வந்து நெய்யிலே கொட்டிட்டு வறுக்கும். ஸோ இதிலேயே வந்து நம்ம வெல்லம் அளந்துக்கணும். இதை அப்படியே லைட்டாக ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த பக்கம் பாத்திரத்தில் நம்ம தண்ணி அளந்து வச்சுக்கலாம். வெல்லம் வந்து மண் ஏதாவது இருந்தால் நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா, அதுக்காக. இதில் ஒரு 1.5 கப்பு வந்து நான் வெல்லம் போட்டுக்கிறேன். 1 இல்லை 1.25 கப்பு வெல்லம் போட்டு இதில் 1 டம்ளர் ரவைக்கு 3 பங்கு தண்ணி வைக்கணும். உப்புமா கூட அப்படி தான் வைக்கணும். அப்போ தான் அது கோதுமை ரவையிலேயே வந்து நல்லா வரணும், சாஃப்டாகவும் இருக்கும். ஆல்ரெடி 1 கப்பு போட்டேன். இப்போ பாருங்கள் என்ன எவ்வளோ கப்பு போடுறேன். போட்டு இதில் 3 டம்ளர் தண்ணி அந்த கிண்ணத்தில் இது அப்படியே ஸ்லோவாக நல்லா வறுத்துட்டாங்க. நல்லா நம்மளுக்கு அந்த வாசனை வந்து வரும். இந்த முந்திரி, இந்த சம்பா கோதுமையோட ரவை பார்த்திங்கன்னா நெய்யோடு வறுந்து இது ஒட்டி இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் தனித்தனியாக பிரியுங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று, ரெண்டு, 3. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது ஜஸ்ட்டு கரெக்டாக போட பாகெல்லாம் வர தேவையில்லை. அது சூடாகட்டும். அதுக்குள்ளே இது வறுக்கிறத இது வறுத்துட்டே இருக்கும். அது சூடானோடனே வடிகட்டிட்டு கேசரி பவுட்ரு வேணும்னா போடலாம். ஆனால் நான் போட மாட்டேன். நான் அப்படியே தான் வறுப்பேன். ஏலக்காய் போட்டு சிம் பண்ணிவிட்டு கோதுமை நல்லா வந்த பிறகு இறக்கும்போது நம்ம இன்னும் எவ்வளோ எண்ணெய் நெய் வேணுமோ விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து வெல்லம் வந்து வடிகட்டும். ரெண்டும் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இது நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். இந்த வெல்லத்தில் ஊற்றும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ஊற்றிட்டு அது வந்து நல்லா வருந்தால் தான் இந்த வந்து ரவை வந்து கட்டி பிடிக்காது. பாருங்கள் நல்லா தண்ணியாக இருக்குங்களா. நீங்கள் அடுப்பெல்லாம் ஏற்றவே தேவையில்லை. அப்படியே சிம்லே விட்டால் இது கோதுமை வந்து ரவை மாதிரி கிடையாது, கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே கட்டி ஆகிடும். பாருங்கள் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மூடி ஒன்று போட்டுருக்கோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். அது நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா தண்ணி சுண்டி
கலரே நம்ம போடவே இல்லை. அந்த வெள்ளத்தோட கலரே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஏலக்காய் வாசனைக்கு இது நல்லா பாருங்கள் வந்துடுச்சு. கொஞ்சம் வேணும், ஒரு 5 நிமிஷம் இருந்தால் சரியாக போயிடும். அந்த தண்ணியும் உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இவ்வளோ போகிறோம். நிறைய போட்டால் ஒரு மாதிரி சாப்பிட முடியாது, திகட்டும். அதனால் கொஞ்சமாக போடுறோம். சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது நல்லா மணக்க செய்ய வைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவாங்க. கட்டி ஆகிடுச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போகிறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைப்போம். அது நல்லா இன்னும் வெந்து கட்டி ஆகிடும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்து இறக்கினாலுமே ஆறும்போது அது கட்டி பட்டுடும். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், இதில் போதும் பாருங்கள். நல்லா நசுக்கிட்டு அப்படி போட்டு விட்டுட்டோங்க. அதோட கட்டி வச்சுக்கோங்க. இது அப்படியே ஆற இன்னும் கட்டி கோதுமை பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா கட்டி ஆகிடுச்சா, அது இன்னும் ஆற இன்னும் இறுக்கிடும்.